கலாம் கனவுகள் நிகழ்ச்சியில் கௌரவ விருந்தினராக ரொட்டேரியன் கே. சீனிவாசன் சிறப்பிக்கிறார். வன்னியர்களுக்கு 15% இடஒதுக்கீடு கோரி டிசம்பர் 17ஆம் தேதி சிறை நிரப்பும் போராட்டம் நடைபெறும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அதனை பார்க்கலாம். அதன் பிறகு நம்முடைய ஆர்ப்பாட்டம் இல்லை, போராட்டம் சொல்லிக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாம் போராட்டம் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோம் எனக்குன்னா ஒரு யோசனை, அது நீங்கள் கருத்து கூட சொல்லுங்கள், பேசுகிறப்போ சொல்லுங்கள். நான் இறுதியாக மறுபடியும் நான் சொல்கிறேன், 234 தொகுதியிலையும் இந்த போராட்டம் நடக்கணும். ஒரு தொகுதிக்கு ஒரு இடத்துல, ஒரு மாவட்ட லெவலில் இல்லாமல், ஒரு மாவட்ட செயலாளர் லெவலில் இல்லாமல், ஒவ்வொரு எம்எல்ஏ தொகுதியிலையும் அங்கே ஆனால் பொறுப்பு, அங்கே யாராவது பொறுப்பு தலைமையில் அங்கே சிறைக்கு செல்கின்ற அந்த போராட்டம். ஏன்னா இது மிக மிக முக்கியமான ஒரு போராட்டம். அது அமைதியாக, ஒரு சின்ன கல் கூட, ஒரு சின்ன பிரச்சனை எங்கேயுமே இருக்கக்கூடாது, சின்ன பிரச்சனை இருக்கக்கூடாது. அந்த மாநாடு எப்படி நடந்ததோ அதே மாதிரி இருக்கணும், அமைதியான முறை. ஆனால் லட்சக்கணக்கான மக்கள் சிறைக்கு செல்லணும். எங்கே? திருநெல்வேலியில், தூத்துக்குடியில், நம்ம எங்கள் ராமநாதபுரத்தில், எல்லா இடத்துலையும் அங்கங்கே போய் மக்கள் எல்லாரும் வடப்பகுதியில், மேற்கு பகுதியில் எல்லாமே போகணும், திட்டமிட்டு பண்ணணும். இது வந்து மிக மிக முக்கியமானது. இந்த திமுகவை இந்த தேர்தலில் தோல்வி அடைய வைப்பது இந்த மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தினால் மிகப்பெரிய தோல்வி. அது பார்க்க மறுபடியும் நான் மறுபடியும் பேசுவேன். அது இங்கே மேடையில் இருக்கவங்க சுருக்கமாக சொல்லுங்கள், நீங்கள் இப்படி உங்கள் கருத்தெல்லாம் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து இருக்குது, அங்கே களத்தில் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, அங்கே பிரச்சனை இருக்குது, இப்படி பண்ணுறாங்கன்னா உங்கள் கருத்துன்னு சொன்னாலும் எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் களத்தில் இருக்கிறீங்க. மறுபடியும் நான் இந்த 100 நாள் இந்த நடைப்பயணத்துக்கு வரேன். நான் இந்த 100 நாள் நடைப்பயணத்துக்கு முன்பு என்னுடைய மனநிலையை பற்றி உங்களுக்கு தெரியும், ஓரளவுக்கு தெரியும். சில பேருக்கு நல்லா தெரியும், எங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும் என்ன மனநிலையில் நான் இருந்தேன், எவ்வளோ மன அழுத்தத்தில் இருந்தேன், நான் மன உளைச்சலில் இருந்தேன். நான் இவ்வளோ காலமாக என் வாழ்க்கை முழுவதும் நான் கட்சிக்கும் ஐயாவுக்கும் உண்மையை தான் நான் உழைச்சிட்டு இருக்கிறேன். இனியும் அப்படி தான் நான் இருக்க போகிறேன். நான் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இது ஒரு வித்தியாசமாக வேறு விதமான ஒரு சூழல் உருவாக்கிடுச்சு. சரி, அப்போ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அப்புறம் தான் இப்படி அருளும் ஒரு யோசனை சொன்னாப்பில் ஒரு நடைபயணம் பண்ணலாம். கலாம் கனவுகள் நிகழ்ச்சியில் கௌரவ விருந்தினராக ரொட்டேரியன் கே. சீனிவாசன் சிறப்பிக்கிறார்.